தமிழ் சினிமா உலகின் மூவேந்தர்களாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினேசன் ஆகிய மூவருக்கும் மிக நெருக்கமான நண்பராக இருந்தவர் நடிகர் வி. கோபாலகிருஷ்ணன். இந்த முன்னணி கதாநாயகர்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த இடத்துல இருந்த எல்லா கதாநாயகர்களோடும் மிக நெருக்கமான பழக்கம் வி. கோபாலகிருஷ்ணனுக்கு இருந்தது. அவருக்குள்ள நண்பர்கள் வட்டாரம் அளவுக்கு இன்றைக்கு எந்த நடிகருக்குமே நண்பர்கள் வட்டாரம் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நட்பு வளையத்தை வைத்திருந்தவர் வி. கோபாலகிருஷ்ணன். அந்த நட்பை எதற்காக வி. கோபாலகிருஷ்ணன் பயன்படுத்தினார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். திறமை வாய்ந்த கலைஞர்கள் பலரை இந்த சினிமா உலகிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அந்த நட்பை பயன்படுத்தியவர் தான் வி. கோபாலகிருஷ்ணன். வி. கோபாலகிருஷ்ணன் மட்டும் இல்லைன்னா கவிஞர் வாலிக்கு இந்த திரையுலகிலே பாட்டு எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்பதே சந்தேகம்தான். அந்தளவுக்கு கடுமையாக அவருக்காக வாய்ப்பு தேடி அலைந்தவர் தான் வி. கோபாலகிருஷ்ணன். வாலி மாதிரி வி. கோபாலகிருஷ்ணனால் பயன்பெற்றவர்கள் பல பேர். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர் முத்துராமன். இதில் முத்துராமன் விஷயத்தில் மட்டும் ஒரு சின்ன மாறுதல். அவருக்கு வாய்ப்பு தேடி தரணும் அப்படின்னு வி. கோபாலகிருஷ்ணன் முயற்சிக்கல. ஆனாலும் அவருடைய நல்ல குணம் காரணமாக அது அப்படி அமைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நெஞ்சில் வார ஆலயம் என்ற படத்தை ஸ்ரீதர் எடுத்து கொண்டிருந்த போது அந்த படத்தில் நல்லதொரு வாய்ப்பை தனக்கு வாங்கிவிட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நடித்த ஒரு நாடகத்துக்கு வரும்படி ஸ்ரீதரை வற்புறுத்தி அழைத்து சென்றார் வி. கோபாலகிருஷ்ணன். அந்த நாடகத்திலே முத்துராமனும் முக்கியமான கதாபாத்திரத்திலே நடித்தார். நாடகத்தை பார்த்த ஸ்ரீதர் முத்துராமனுடைய நடிப்பிலே தன் மனதை பறி கொடுத்தார். அவரை நெஞ்சில் வார ஆலயம் படத்திலே முக்கியமான கதாபாத்திரத்துக்கு ஒப்பந்தம் செய்வது என்று முடிவெடுத்தார். முத்துராமனை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனையோ திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் அவருடைய திரை வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கிய படம்னா அது நெஞ்சில் வார ஆலயம் திரைப்படம் தான். அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை முத்துராமனுக்கு உருவாக்கி தந்ததுன்னா அது வி. கோபாலகிருஷ்ணன் தான். அந்த குறிப்பிட்ட நாடகத்தை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்று வி. கோபாலகிருஷ்ணன் வற்புறுத்தி ஸ்ரீதரை அழைக்காமல் விட்டிருந்தார் என்றால் நிச்சயமாக நெஞ்சில் வார ஆலயம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு முத்துராமனுக்கு கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை.